மிக துல்லியமான ராசி பலன்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம காட் ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை டச் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் வரும், அதை அழுத்திக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோக்கள் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். கும்பம் ராசியில் பிறந்த உங்களுக்கு 2026 மாசி மாதம் முடிவதற்குள்ளார, அதாவது 14/3/2026க்குள் உங்களுடைய கிரக நிலைகளை பொறுத்து குடும்பத்தில் நடக்கப் போகும் 2 சம்பவம் பிரச்சனை, எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது என நடக்க போகுதுன்னு தெளிவாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் எந்த தமிழ் மாதத்தில் பிறந்தீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். கடவுள் பக்தி அதிகம் கொண்டவங்க இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க. இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு 1வது இடத்துல சூரிய பகவானும், 12 மற்றும் 11வது இடத்துல கேது பகவானும், 10வது இடத்துல குரு பகவானும், 11 மற்றும் 12வது இடத்தில் சுக்கிரன் பகவானும், 1வது இடத்தில் புதன் பகவானும், 3வது இடத்தில் செவ்வாய் பகவானும், 11வது இடத்தில் சனி பகவானும், 6 மற்றும் 5வது இடத்தில் ராகு பகவானும் அமர்ந்திருக்கின்றனர். கேது மற்றும் ராகு, செவ்வாய், சுக்கிரன், சனி இவங்களால், இந்த கிரகங்களால் சாதகமான பலன்கள் கிடைக்க போகின்றது. பல காரியங்களில் வெற்றியை பார்க்க போகிறீங்க. பண வரவு சிறப்பாக இருக்க போகின்றது. புதிய வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகமும் உண்டாக போகின்றது. எதிரிகளின் தொல்லை நீங்கக்கூடிய அற்புத காலகட்டமாக இது அமைந்துவிடும். ஒரு சிலருக்கு எதிர்பாராத அதிர்ஷ்ட வாய்ப்புகள் வீட்டு கதவை தட்டப்போகின்றது. கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் முற்றிலும் விலகும். உறவினர்களால் நன்மைகளை பார்க்க போகிறீங்க. நண்பர்களால் நிச்சயம் பிரச்சனை உண்டாக போகின்றது. நீங்கள் எதிர்பார்க்காத வகையில் இருந்து, எதிர்பார்க்காத இடத்துல இருந்து உதவி உங்களை தேடி வரப்போகின்றது. அரசாங்க ரீதியாக நடைபெற வேண்டிய காரியங்கள் எல்லாம் சிறப்பாக நடைபெறும். தொழில் ரீதியாக, வியாபார ரீதியாக கொடிகட்டி பறக்க போகிறீங்க. பதவி உயர்வு, சம்பள உயர்வு எல்லாம் நீங்கள் வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு கிடைக்க போகின்றது. மாணவர்கள் பெரிய வெற்றியை பார்க்க போகிறீங்க. ஒட்டு மொத்தமாகவே உடல் ஆரோக்கியம் கும்பம் ராசியில் பிறந்த உங்களுக்கு சிறப்பாக அமையப் போகின்றது. எல்லா வகைகள்லையும் நன்மைகள் உண்டானாலும் குடும்பத்தில் 2 பிரச்சனை நிச்சயம் உண்டாகும் என்று தான் சொல்ல வேண்டும். ஒன்று பொருளாதார ரீதியாக, பண ரீதியாக உண்டாகும். கொடுக்கல் வாங்கலில் சிறப்பாக இல்லைன்னா கடன் தொல்லைகளால் குடும்பத்தில் பிரச்சனைகள் உண்டாகும். 2வது பாதிப்பு, உங்களுடைய குடும்ப விஷயங்களை, தனிப்பட்ட ரகசியங்களை நண்பர்களிடமும் உறவினர்களிடமும் சொல்வதை தவிர்த்து விடுங்கள். அதனாலேயும் நிச்சயம் பிரச்சனை வரும். மற்றபடி பெரிய பாதிப்புகள் நிகழாது. இந்த மாசி மாதத்தில் சிவபெருமானையும் ஆஞ்சநேயரையும் வணங்கி வந்தீங்க அப்படின்னா மிக பெரும் அளவிலான செல்வ செழிப்பான வாழ்க்கை உங்களுக்கு அமையும் அப்படின்றது உறுதி.